ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், லெமன் சாதம் ஒரு முறை இது போல் செஞ்சு பாருங்கள். இது லெமன் சாதமா அப்படிங்கிற மாதிரி சூப்பராக இருக்கும். லெமன் சாதத்தில் என்னம்மா ஸ்பெஷலுங்கிறீங்களா? கடைசி வரைக்கும் பாருங்கள். அதுக்கு தேவையான நல்லெண்ணெய் சேர்த்து, இது வந்து இப்போ 1/2 கிலோ அரிசியில் செய்கிறோம். அதுக்கு தேவையான நல்லெண்ணெய் சேர்த்து, கடலப்பருப்பு, காஞ்ச மிளகாய், கடுகு, உளுந்து சேர்த்து எண்ணெய் கொஞ்சம் கூடவே சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லெண்ணெய் சேர்த்தா கொஞ்சம் கூட சேர்த்தா நல்லதாக இருக்கும். நிலக்கடலை போட்டு அதுக்கு வந்து இது 1/2 கிலோ அரிசி இருக்குது. 2 பெரிய வெங்காயம், 2 தக்காளி, ஒரு துண்டு இஞ்சி, ஒரு 5-6 பூண்டு, ஒரு 3 பச்சை மிளகாய். பூண்டு இஞ்சியும் தட்டி வச்சுருக்கேன், மற்றது எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுருக்கேன். போட்டு அதுக்கு தேவையான உப்பு சேர்த்து, இது வந்து புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை போட்டு உப்பு சேர்த்து சூப்பராக நல்லா கிண்டி மூடியை போட்டுடணும். அந்த எண்ணெயில் அந்த எல்லாம் கொஞ்சம் வணங்கணும். ரொம்ப முருகணுன்ற அவசியம் இல்லை, வணங்கினா போதும். இதை இப்போ 1/2 கிலோ அரிசிக்கு வந்து நான் வந்து 2 லெமன், பெரிய லெமனாக 2 எடுத்திருக்கேன். சின்னதாக இருந்தால் 3 எடுத்துக்கலாம். இது லெமன் வந்து நமக்கு பெருசாக இருந்ததுக்கு 2 தான் எடுத்திருக்கேன். எல்லாம் எண்ணெய் இது வணங்கிடுச்சு. கொஞ்சம் மஞ்சத்தூள், லெமன் சோறுனாவே கலராக தானே இருக்கும், மஞ்சள் கலரில். கொஞ்சம் மஞ்சத்தூள். லெமன் சாதம் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, எங்கேயாவது வெளியூர் போகும்போது சோறு கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக லெமனை ஊற்றி இந்த மாதிரி எல்லாம் தாளிப்பு போட்டு கட்டி எடுத்துகிட்டு போங்க. அதில் தக்காளி வெங்காயம் சேர்க்க மாட்டாங்க, ஏன்னா கெட்டு போயிருமில்ல. இது வந்து நம்ம தினமும் அதாவது செஞ்சு கொஞ்சம் நேரத்தில் சாப்பிட்றதுனால தக்காளி எல்லாம் போட்டு இது மாதிரி செஞ்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். வெங்காயம் தக்காளிலாம் போட்டு இது 2 லெமன் அது புளிஞ்சு அதில் ஊற்றி வச்சு, அது கொஞ்சம் ஒரு 1/2 டம்ளர் தக்கன தண்ணி ஊற்றிக்கலாம். சோறு வந்து கொஞ்சம் விதையாக வடிச்சுக்கணும், ரொம்ப குழஞ்சிடக்கூடாது. ஒரு அரை பதமாக கொஞ்சம் லைட்டாக அமுங்கிற அளவுக்கு வடிச்சுக்கணும். ஏன்னா இதில் கொஞ்சம் தம் போட்டு எடுத்துருவோம்ல, அதனால் குழஞ்சா கொசன்னு போயிடும். கொஞ்சம் முக்கால் வடித்தா தான் அது வந்து நம்ம இதில் போட்டு கிண்டி எடுக்கும் போது பக்குவமாக இருக்கும். இப்போ சோறு வடித்து வச்சுருக்கேன். தண்ணி கொதிக்கும் போது இந்த வடித்து வச்ச சாதத்தை அது பலன்னு இருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு தான் பக்குவமாக வடிச்சுக்கணும். சோறு பக்குவமாக வடித்தா தான் இப்படி இந்த மாதிரி கிண்டும் போது அதோட சோறு இப்படி குழஞ்சி போன மாதிரி ஆகாது. நல்லா கரெக்டாக பக்குவமாக பலன்னு இருக்கும், நல்லாயிருக்கும். நம்ம கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துருக்கோமா, அதனால் அடுப்பு ரொம்ப ஸ்லோவில் போட்டு நல்லா கிண்டிட்டு அடுப்பு ரொம்ப ஸ்லோவில் போட்டு என்ன செய்யணும், கொஞ்சம் அப்படியே மூடியை போட்டு தம்மில் போட்டுடணும். நம்ம தக்காளி, வெங்காயம், புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு செஞ்சுருக்கோம். சூப்பராக இருக்கும். இந்த லெமன் சாதம் மாதிரியே இருக்கும். அதே நேரத்தில் நல்ல ஏதோ ஒரு நல்ல வெரைட்டி ரைஸ் சூப்பராக ஸ்பெஷலாக செய்வோம்ல, அந்த மாதிரி சாதமாகவும் இருக்கும். நல்லா மூடி போட்டு 1 நிமிஷம் நம்மளை வச்சப்போ பிடிச்சிரும் இல்லாட்டி. ஏன்னா தண்ணி கொஞ்சம் தானே ஊற்றணும். அந்த 1 நிமிஷம் மட்டும் வச்சு லைட்டாக அடுப்பையும் ரொம்ப ஸ்லோவாக வச்சு இறக்கிற வேண்டியது தான். இறக்கிட்டா நல்லா பலன்னு சூப்பரான லெமன் சாதம் தக்காளி வெங்காயத்தோட சூப்பராக இருக்கும். இது போல் ஒரு முறை நீங்களும் செஞ்சு பாருங்கள். வெரைட்டி ரைஸ் நான் ஸ்பெஷலாக செய்கிற ரைஸ் மாதிரி இருக்கும். லெமன் சாதம் சும்மா எப்பவும் செய்கிற மாதிரி இல்லை, ஸ்பெஷலாகவே இருக்கும், சூப்பராக இருக்கும். இதுக்கு வந்து சிக்கன் கிரேவி, மட்டன் கிரேவி, உருளைக்கிழங்கு, மாங்காய் தாளிக்கிறது அந்த மாதிரி எல்லாமே நல்லா தான் இருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.